உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அசாடிரச்சா இண்டிகா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, நீம் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வேம்பு என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த கோடை காலங்களிலே வேப்ப மரப்பூ நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த பூக்களை எடுத்து சுத்திகரித்து வைத்து கொண்டு வாரம் ஒரு முறை இருமுறை அந்த வேப்பம் பூவை குழம்பாகவோ துவையலாகவோ சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே பித்தத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக தலை சுற்று, வாந்தி, குமட்டல் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தந்து குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த வேப்பம்பூ உருவத்திலே சிறிதாக இருந்தாலும் வாரம் ஒரு முறை அதை துவையலாகவோ அல்லது குழம்பாகவோ எடுத்துக்கொள்வதனாலே உடலிலே இருக்கின்ற பல்வேறு உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. தேவையற்ற அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ரோசா டேமசினா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ரோஜா பூ. குறிப்பாக பன்னீர் ரோஜாக்கள் என்று வாசனை ரோஜாவை நாம் சொல்லுவோம். பன்னீர் எடுப்பதற்காக பயன்படுத்துகின்ற ரோஜா. அது வற்றச் செய்யும் தன்மையுடைய துவர்ப்பு சுவையை உடையது. இந்த 2 ரோஜா பூக்கள் எடுத்து காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை என்று 2 பூக்களை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அல்லது பாலிலிட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி பனக்கற்கண்டோ தேனோ சேர்த்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சீதபேதி, குருதியோ கலந்த பேதி, இப்படி சீதத்தை போக்கக்கூடியதாக, இரத்த பேதியை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. HB என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடியதாகவும், இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலை, இதயத்துக்கு இது பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வாசனைக்காக நாம் பயன்படுத்துகின்ற ரோஜாப்பூ ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, எலுமிச்சை வகையை சார்ந்தது நாரத்தை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது சிட்ரஸ் ஆரண்டிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாரத்தங்காய் என்று பெயரை பெற்றிருப்பது. எலுமிச்சையைப் போலவே மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. சிட்ரிக் அமிலத்தை இது அதிகமாக பெற்றிருக்கிறது. இந்த சிட்ரஸ் ஆரண்டிஃபோலியா என்னும் நாரத்தினுடைய இலைகள் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. டைஜஸ்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையிலே செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. பித்தத்தை போக்கக்கூடியதாக இந்த இலையை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது பித்தத்தை போக்கி இந்த நௌசியா, வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாந்தி, த லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று சொல்லக்கூடிய பசி இன்மை, த டைஜஷன் என்று சொல்லக்கூடிய செரிமான சீர்கேடுகள், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதை துவையலாகவோ அல்லது பொடியாகவோ நாம் பயன்படுத்துகின்ற பொழுது
வயிற்று பிரச்சனைகளை வேறு இருக்கிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி லிப்பிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை, கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை தக்க வைக்கக்கூடியதாக, உடல் எடையை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தருகிறது. இதனோடு முராயா கொய்னிகி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கரி லீஃப் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, கறிவேப்பிலை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. கறிவேப்பிலையிலே விட்டமின் சி செறிந்ததாக இருக்கிறது. நார்ச்சத்துவம் என்கின்ற ஃபைபர் அதிகமாக இருக்கிறது. அயான் என்று சொல்லுகின்ற இரும்பு சத்துவம் இதிலே இருக்கிறது. தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி, அயோன் இவை இருப்பதனாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உடலிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவிலே மருந்தாக கறிவேப்பிலை விளங்குகிறது. இதனோடு கொரியாண்டர் லீஃப் என்று சொல்லக்கூடிய கொத்துமல்லி இலைகள், இந்த கொத்துமல்லி இலைகள் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. கூலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக திகழ்கிறது. குருதியை சுத்திகரிக்கக்கூடிய பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. இந்த நாரத்தை, கறிவேப்பிலை, அதனோடு கொத்துமல்லி சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நாரத்தை இலையை பயன்படுத்தி செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்து, பெருங்குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு ரசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாரத்தை அல்லது கிச்சிலி இலை, கருவேப்பிலை, புளி, நல்லெண்ணெய், கடுகு, மஞ்சள், வரமிளகாய், பெருங்காயம், தனியா, மிளகு, சீரகம், உப்பு, கொத்தமல்லி இலை. மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம தினமும் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான். அடிஷ்னலாக நம்ம இந்த நாரத்தை இலை அல்லது கிச்சிலி இலைகளை யூஸ் பண்ண போகிறோம். நல்ல மழை பெஞ்சு முடித்ததும் இந்த இலைகள் துளிர்த்து வரும். துளிரான இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த இலைகளோட துளிரை மட்டும் நம்ம எடுத்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பை நீக்கிடணும். இப்படி ரெண்டாக மடக்கி இந்த நரம்பை பிடிச்சி இழுத்தோம்னா இது தனியாக வரும். இந்த நரம்பை எடுத்துடணும். இது போல் இலைகளை நம்ம சேகரித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இதற்கு தேவையான பொருள்லாம் வறுத்துடலாம். கெட்டி பெருங்காயம். உயர் ரத்த அழுத்தம், ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரசம் உணவுக்கு பின் குடிச்சிட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள ட்ரைக்ளிசரைடு அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும். தனியா, மிளகு, சீரகம், இதோடவே நம்ம கருவேப்பிலையும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நாரத்தை இலை இதுவும் இதோட சேர்த்துடலாம். இது லேசாக வறுத்துடலாம். வறுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம புளி, மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்சிடணும். நம்ம லேசாக வறுத்துட்டு அரைச்சோம்னா இந்த இலையோட கசப்பு அதிகம் தெரியாது. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே பொடி பண்ணி கூட வச்சுக்கிட்டு வெந்நீரில் அந்த பொடியை தினமும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம குடிச்சிக்கலாம். ரசமாக தயார் பண்ணாமல் நம்ம பொடியை வெந்நீரில் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி, மஞ்சள் பொடி, உப்பு, இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கலாம். இது போன்ற நம்ம பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இந்த பொடியை நம்ம இட்லி, தோசை போன்ற உணவு பண்டங்களுக்கு நம்ம இதை தொட்டு சாப்பிடலாம். நல்லெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி. அப்படி இல்லைன்னா இதை நம்ம தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிடலாம். சாதத்தோடு போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம், நெய் போட்டு. இப்போ இந்த பொடியை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கணும். இதுலேயே நம்ம புளி, உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. இது நல்லா கொதிச்சதான் நம்ம கடுகு விட்டு தாளிச்சிக்கணும். இது போன்ற ரசம் தயார் பண்ணி நம்ம தினமும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிட்டு வரும்பொழுது நமக்கு ப்ளோட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் இருக்காது.
அதே போல் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த நாரத்தை இலை, கருவேப்பிலை இவை இரண்டுலேயுமே விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க நாரத்தை இலை பொடி தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது 300-400 போன்ற அதிக லெவலில் ட்ரைக்ளிசரைடு இருந்தால் கூட நமக்கு ஓரிரு மாதங்கள்லேயே அவை 150க்குள்ளே வந்துடும். தோல் நோய்கள் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இதை எடுக்கும்பொழுது விட்டமின் ஏ குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே சரியாகும். இது அதிக நேரம் கொதிக்காமல் லேசாக நுரைச்சி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம். நம்ம இது தாளிக்காமல் சூப் மாதிரி அப்படியே கூட குடிக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிடலாம். நாரத்தை இலை ரசம் இப்போ தயாராகிடுச்சு. அன்பான நேயர்களே, சிட்ரஸ் ஆரண்டிஃபோலியம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாரத்தை. இந்த நாரத்தினுடைய இலைகள் மேற்பற்றாக பயன்படுத்துகின்ற பொழுது இரத்தத்தை உறைய செய்யக்கூடிய ஒன்றாக ஸ்ட்ரிப்டிக் ஹெமஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஏதேனும் அடிப்பட்ட காயங்கள், இரத்த கசிவுள்ள காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதன் மேலே இதனுடைய சாற்றை விடுவதனாலே உடனடியாக அந்த இரத்தப்போக்கை நிறுத்தக்கூடியதாக, புண்களை வெகு விரைவிலே ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. த டீடாக்சிஃபையர் என்று சொல்லுகின்ற வகையிலே நச்சு நீக்கியாக இது பயன்படுகிறது. கொசுக்கடி, வண்டுக்கடி, ஏதேனும் சில பூச்சிகள் கடிப்பினாலே ஏற்படுகின்ற கடுப்பு, விஷம் இவற்றை மேற்பூச்சு மருந்தாக இதனுடைய சாறு பூசுவதனாலே சரியாகிறது. உணவில் ஏற்படுகின்ற மலச்சிக்கல், எந்த உணவு உண்டாலும் செரிமான சீர்கேடு ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுகின்ற நிலையிலே இது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற டானிக் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. உள் உறுப்புகளுடைய உஷ்ணத்தை குறைத்து உள் உறுப்புகளிலே எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல், எரிச்சல் இவைகளை போக்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. ஃபைபர் என்கின்ற நார்ச்சத்துவம் மலச்சிக்கலை போக்குகிறதாக விளங்குகிறது. நெஞ்சகச் சளியை வேறறுத்து சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக இது உள்ளே நாம் தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, இந்த நாரத்தையோடு கறிவேப்பிலை, கொத்துமல்லி இலை சேர்த்து தாளித பொருள்கள் சேர்த்து ஒரு தீநீராக இங்கே ரசமாக வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் ஒரு வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. உச்சி முதல் பாதம் வரையிலே உள்ள நோய்கள் அத்துணையும் போக்குவது மட்டுமன்றி தோலுக்கு வன்மை தருகிறது, மென்மை தருகிறது, தோல் நோய்களை போக்குகிறது. சில குறிப்புகள் என்று சொல்லக்கூடிய வேர்க்குரு போன்ற புள்ளிகளை போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. அன்பான நேயர்களே, நாரத்தை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.